ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல். விவசாயிகளுக்கு மானியம், ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியீடு. தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒன்றும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தவிர்க்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தனித்து செயல்படுவதால் கட்சியினர் மத்தியில் சலசலப்பு. கடந்த 9 மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் வரும் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார் என நாசா அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து ஆலோசனை. உக்ரைனுடனான போரை நிறுத்த தீவிர முயற்சி. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண்மை பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 2 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்திற்கான இழப்பீடு 30,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும், இறுதிச் சடங்கு நிதியுதவி 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 146 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்றும், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 2335 ஊராட்சிகளில் 269 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக விளைச்சலை காட்டும் 3 விவசாயிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும், டெல்டா மாவட்டங்கள் அல்லாத 29 மாவட்டங்களில் நெல் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டேரில் கோடை உழவு செய்ய 2,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். சென்னையில் பொதுமக்களுக்கு காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்ய 1,200 ஏக்கரில் பந்தல் காய்கறி பரப்பு அமைக்கப்படும் என்றும், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சிக்கு 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வேளாண் பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த பட்ஜெட் மூலம் விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுகவினர் வல்லவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் என விமர்சித்தார். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்பது போலி தோற்றம் என நிரூபணம் ஆகியுள்ளது என்றும், வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நன்மைகள் எதுவும் இல்லை, ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வேளாண் பட்ஜெட்டில் சாகுபடி பரப்பு 1.2% குறைந்துள்ளதே தவிர அதிகரிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இருபோக சாகுபடி பரப்பை உயர்த்துவதற்கு திமுக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என விமர்சித்தார். தமிழகத்தில் கரும்பு மற்றும் நெல் உற்பத்தி குறைந்துவிட்டது என்றும், முந்தைய அதிமுக ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்தான் தற்போதைய வேளாண் பட்ஜெட்டில் உள்ளதே தவிர வேறு எந்த புதிய திட்டங்களும் இடம்பெறவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இதுவரை வழங்கப்பட்ட அரசு வேலைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவு பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள விவரங்களுக்கும் அண்மையில் முதலமைச்சர் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடு நிலவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேலைவாய்ப்பு குறித்த புள்ளி விவரங்களை வெளியிடுவதில் திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு மோசடி செய்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு என அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடப்பாண்டில் 7 பணிகளுக்கு மட்டும்தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில், பட்ஜெட்டில் கூறியவாறு 40,000 பேரை எவ்வாறு தேர்வு செய்ய முடியும் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு வேலை பெற்றவர்களின் எண்ணிக்கை குறித்து முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகிய இருவரில் யார் சொன்னது சரி என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று மாலை நடைபெறும் சாணக்யா இணைய நிறுவன விழாவில் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கிறார்கள். இந்நிலையில் இந்த விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்கக்கூடாது என வலியுறுத்தி
திராவிடர் கழகம் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இனப்பகைவர்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கக்கூடாது என்பது போன்ற வாசகங்களுடன் கச்சேரிமேடு, தினசரி மார்க்கெட், பேருந்து நிலையம் போன்ற பொது இடங்களில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. அரசு ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 23ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னரும் தமிழக அரசு தொடர்ந்து மௌனம் காத்தால் வரும் 30ஆம் தேதி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து கூடி முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நத்தம், புளி உள்பட 5 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்படும் என தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, கப்பல்பட்டி முருங்கை, ஆயக்குடி கொய்யா ஆகிய 5 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக இந்த 5 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையின் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சட்டசபைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் செயல்பாடுகள் அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியதற்காக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த மாதம் நடைபெற்ற பாராட்டு விழா மேடையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை என கூறி அவ்விழாவை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தார். தொடர்ந்து செங்கோட்டையனின் பேச்சும் செயல்பாடுகளும் கட்சி தலைமையுடன் இணக்கமாக இல்லாதது போல் இருந்ததால் அதிமுகவில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத செங்கோட்டையன் 2வது நாளாக இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லவில்லை. நேராக சபாநாயகர் அறைக்கு சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்ட பிறகு சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்றார். அவரின் இந்த செயல்பாடுகள் அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரைவில் இந்த போர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்ரூத் சோஷியல் என்ற சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயிரக்கணக்கான உக்ரைனிய படை வீரர்களை ரஷ்ய ராணுவம் சுற்றி வளைத்த போது அவர்களை உயிருடன் விட்டுவிடுமாறு ரஷ்ய அதிபர் புதினிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு ரஷ்யா செய்ய தவறினால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இதற்கு முன் யாரும் பார்க்காத வகையில் இது ஒரு கொடூர இனப்படுகொலையாகிவிடும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப், கடவுள் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விண்வெளியில் தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் வரும் 19ஆம் தேதி பூமி திரும்புவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அங்கிருந்து ஆய்வு நடத்திவிட்டு பூமிக்கு திரும்புவதாக இருந்த நிலையில் அவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக 9 மாதங்களுக்கும் மேலாக விண்வெளியிலேயே அவர்கள் தங்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் முயற்சியில் நாசா தீவிரமாக இறங்கியுள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலம் நாளை அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூட் 10 திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு இன்று அதிகாலை 4:33 மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் 9 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. இந்த விண்கலத்தில் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். விண்வெளியில் அவர்கள் இறக்கிவிடப்பட்டதும் இந்த விண்கலத்திலேயே வரும் 19ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பூமிக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றத்துடன் இருந்து வந்த நிலையில் நேற்று சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சத்தை தொட்டது. இதனால் சாமானிய மற்றும் நடுத்தர மக்கள் கவலையடைந்தனர். இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 8,220 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.